அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எள் விவசாயத்தை பற்றி தாங்க நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். எள் இப்போ தான் நம்ம விவசாயம் பண்ண போகிறோம்னா அந்த எள் விவசாயத்துக்கு அடி உரமாக நம்ம என்ன உரங்கள் வாங்கி பயன்படுத்தலாம், இதுவே மேல் உரமாக நம்ம என்ன உரங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். எள் விவசாயத்துக்கு சிறந்த ரகங்கள்ட்டு பல இருக்குங்க. அதில் அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய ரகங்கள் என்னென்ன இருக்குது, அது நம்ம எந்த பருவத்தில் வாங்கி பயன்படுத்தணும், அது மட்டும் இல்லாமல் எள் விவசாயத்துக்கு களைக்கொல்லிகள் நம்ம எப்போ பயன்படுத்தணும், ஆரம்ப காலத்தில் எந்த வகையான களைக்கொல்லிகள் வாங்கி பயன்படுத்தணும். இதுவே எள் ஒரு 20-25 நாளைக்கு மேலே போயிடுச்சுன்னா அப்போக்கி எள் விவசாயத்தில் களைக்கொல்லி வாங்கி பயன்படுத்தலாமா, அப்படி பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் எந்த வகையான களைக்கொல்லிகள் வாங்கி பயன்படுத்தணும், இதெல்லாம் பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டு விட்ருக்கோம். விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எள் விவசாயத்தை பொறுத்தளவுக்கு தண்ணிங்கிறது ரொம்ப கம்மியாகவே இருந்தாலே போதுங்க. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு போதுமான மழைங்கிறது பெருசாக எங்கேயுமே இல்லை. இந்த வருஷம் மழை ரொம்ப கம்மியாக தாங்க பெஞ்சிருக்கு. எல்லா இடத்துலையுமே கம்மியாக தான் பெஞ்சிருக்கு. அதனால் நம்ம எள் இல்லாட்டி உளுந்து இது போன்ற பயிர்கள் பண்ணும்போது தண்ணியோட தேவை ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். இப்படி இருக்க பட்சத்தில் எள்ளில் எந்த ரகங்கள் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம விரிவாக பார்க்கலாங்க. எள்ளில் பலவிதமான ரகங்கள் இருக்குது. அதில் கொஞ்சம் சிறந்த ரகங்கள்னு பார்க்கும்போது டிஎம்பி 3ங்க, இல்லாட்டி டிஎம்இ 4 இருக்குது, டிஎம்இ 5 இருக்குது, டிஎம்வி 6 இருக்குது. கொஞ்சம் நல்ல இதுலேயே கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது டிஎம்இ 7 இது கொஞ்சம் வாடல் நோயிலும் தாங்கி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் மகசூல்னு பார்க்கும்போது ஏக்கருக்கு 300 to 500 கிலோ அந்த ரேஞ்சில் வருது. அதாவது நம்ம எப்படி பராமரிக்கிறோமோ அதை பொறுத்து இதோட ஈல்டு வருது அப்படிங்கிறாங்க. விவசாயிகள் இது பயன்படுத்தி நல்ல ரிசல்ட்டு, அதாவது நல்ல ஈல்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன ரகங்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது விஆர்ஐ 1 இல்லாட்டி விஆர்ஐ 2 இது நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். இல்லாட்டி துர்கா இதையும் வாங்கி நம்ம பயன்படுத்தலாங்க. துர்காவில் ஆயில் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது அந்த உள்ளே இருக்க பருப்பு கொஞ்சம் நல்லா வருது, நல்லா எடை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. இது நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருந்து பயன்படுத்தலாம். அதாவது இப்போ சொன்ன இத்தனை ரகங்கள் இருக்குது. இதில் நம்ம ஏரியாவில் எது கிடைக்குதோ அதில் நம்ம மண்ணுக்கு எது செட் ஆகுதோ அதை வாங்கி நம்ம பயன்படுத்தலாங்க. நம்ம பருவம்னு பார்க்கும்போது எள்ளுக்கு மொத்தம் 3 பருவம் இருக்குங்க. மோஸ்ட்லி சித்திரப்பட்டத்தில் போடுவாங்க. சித்திரப்பட்டம்னு பார்க்கும்போது ஏப்ரல் மே இந்த சமயத்தில் சித்திரப்பட்டத்தில் போடுவாங்க. இப்போ தண்ணியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் பயன்படுத்தும் போதும் ஈல்டுங்கிறது ஓரளவு நம்ம எடுத்துடலாங்க. அதுக்கு அடுத்த பருவம்னு பார்க்கும்போது ஆடி, அதாவது ஜூன் டு ஜூலை இந்த ரேஞ்சில் போடுவாங்க. இப்படி போடும்போதும் எள் ரொம்ப நல்லா தாங்க வந்துகிட்டு இருக்கு. அது இல்லாமல் வேறு என்ன பருவம் இருக்குதுன்னு பார்க்கும்போது கார்த்திகை பட்டத்தில் போடுவாங்க. அதாவது அக்டோபர் நவம்பர் இந்த ரேஞ்சிலையும் பயன்படுத்துவாங்க. இந்த பருவத்தில் மழையும் கொஞ்சம் அதிகமாக வந்துகிட்டு இருக்கும். அதனால் நம்ம தண்ணி பாய்ச்ச வேண்டிய அந்த தேவைகள்லாம் இருக்காது. அப்பையும் பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ஈல்டு கொடுக்கும். இப்போ சொன்ன இந்த வெரைட்டி, அதாவது இப்போ சொன்ன இந்த இத்தனை ரகங்களையுமே எந்த சமயத்தில் வாங்கி பயன்படுத்தலாம் கேட்கும்போது இது ஃபுல்லாகவே ஹைப்ரிட்டுங்க. அதாவது ஹைப்ரிட் சீடாக இருக்கிறதுனால இப்போ சொன்ன இந்த 3 பருவத்துக்குமே இந்த சீடுகளை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ சொன்ன இந்த ரகங்களை நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ சீடு தேவைப்படும், அதாவது எவ்வளோ விதை தேவைப்படும்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ இருந்தாலே போதுங்க. 2 கிலோவே ஒரு ஏக்கருக்கு போதுமான அளவாக இருக்கும். இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது 2 கிலோங்கிற பட்சத்தில் நம்மளாட்டி ஒரு ஏக்கருக்கு தூவும் போது கரெக்டாக பத்தாதுங்க. ஒரு சைடு போய்ட்டு அதிகமாக போட்டுட்டோன்னா பாதி தான் வரும். பாதிக்கு மேலே நம்மளாட்டி தூவுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா 2 கிலோங்கிறது ரொம்ப கம்மியான குவான்டிட்டி, நம்மளாட்டி தூவ முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம் பார்க்கும்போது 2 கிலோ எள் விதைக்கும் அது கூட ஒரு 3 கிலோ மணல் நம்ம கலந்துக்கலாங்க. மொத்தம் 5 கிலோவாக நம்ம கலந்து நம்ம பயன்படுத்தும் போது எள்ளோட சீடு ரொம்ப சின்னதாக தாங்க இருக்குது. நீங்கள் மணலில் கலந்தால் நல்லாவே கலந்துரும். அப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது எல்லா சைடுமே பரவலாக படும். நம்ம தூவுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏன்னா 2 கிலோங்கிறது ரொம்ப கம்மியான குவான்டிட்டி. ஒரு சைடு உழுவும், இல்லாட்டி ஒரு சைடு பத்தாமல் போகிறது கூட சான்ஸ் இருக்கும். அதனால தான் மணல் ஒரு 3 கிலோ கலந்துக்க சொல்கிறது. அப்படி நம்ம மணல் கலந்துக்கிட்டோம்னா நம்ம தூவுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குங்க. நம்ம எள் விதையை நம்ம தூவுறதுக்கு முன்னாடி ஒன்று பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயங்க. எள் விதை நம்ம டேரெக்டாக 1 கிலோ இல்லாட்டி 2 கிலோ பேக்கிங்கில் வருது, அதாவது கம்பெனி பேக்கிங்கில் வருதுன்னா அவங்க விதை நேர்த்தி பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதில் போய்ட்டு நம்ம பெருசாக விதை நேர்த்தி பண்ண தேவையில்லை. இதே நம்ம உரக்கடைகளில் வாங்கும்போது ஒரு 100 கிலோ மூட்டையோ அதுலேருந்து பிரித்து கொடுக்குறாங்க. ஒரு தனி கவரில் போட்டு கொடுக்குறாங்க. 1 கிலோ 2 கிலோ அப்படிங்கிற பட்சத்தில் அதை விதை நேர்த்தி பண்ணியிருக்கிறதோட சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா பண்ணியிருக்க மாட்டாங்க. இது தனி இதாக வரும்போது கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த 100 கிலோ இதுலேருந்து தனியாக பிரித்து கொடுக்கும்போது பண்ணியிருக்கிறது சான்ஸ் சுத்தமாகவே இல்லை. இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம விதை நேர்த்தி பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா எள் பயிரை பொறுத்தளவுக்கு அதிகமாக வாடல் நோயும் அதேமாதிரி அழுகல் நோயும் ரொம்ப அதிகமாக வரும். இது நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு விதை நேர்த்தி தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. விதை நேர்த்தி நம்ம பண்ணாலே விதைகள் மூலியமாக பரக்கூடிய நோய்களை நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஏன்னா இந்த விதை நேர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய செலவுன்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மி
தன்மை தாங்க. அதாவது நம்ம சாஃபோ இல்லாட்டி ஸ்ப்ரிண்டோ நம்ம முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம் விதை நேர்த்திக்கின்ட்டு. அந்த வீடியோ கூட நம்ம சாஃபு அதாவது நோய் மருந்து இல்லாட்டி ஸ்ப்ரிண்டு நோய் மருந்தை 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற அளவில் நம்ம கலந்து நம்ம பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்தும் போது அந்த விதைகளில் வந்து ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய வேறாளுகளோ இல்லாட்டி வாடல் நோய் வரக்கூடிய வேறு ஏதாவது பூஞ்சானங்கள் இருந்தாலுமே இந்த மருந்து வந்து அதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும். அதாவது 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற அளவில் நம்ம விதை நேர்த்தி பண்ணாலே போதுங்க. இதுக்கே நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதாவது வாடல் நோயும் வராமல் பார்த்து காக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம விவசாயிகள் வந்து உழவு ஓட்டும் போது ஒரே உழவு ஓட்டி அப்படியே எள்ளு விதைச்சுட்டு அப்படியே விட்டுறாங்க. அப்படி ஓட்டி விட்டு விடும்போது கட்டி வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குங்க. எள்ளு வந்து முளைக்க மாட்டேங்குது. அதாவது ஒரு சைடில் முளைக்குது, ஒரு சைடில் முளைக்க மாட்டேங்குது. விவசாயிகள் வந்து சீடு தான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஒரு 2 to 3 உழவு ஓட்டும்போது மண் வந்து கொஞ்சம் பொழப்பு தன்மை இருக்கும். நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன், எள்ளோட சீடு வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. அது வந்து முளைச்சி வர்றதுக்கான அந்த பேஸ் வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். மண் வந்து எந்தளவுக்கு பொழப்பு தன்மை இருக்கோ அந்தளவுக்கு தான் அதாவது எல் சீடு மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சீடாக இருந்தாலுமே சீக்கிரமாக முளைச்சி வரும். நம்ம 2லேருந்து ஒரு 3 உழவு ஓட்டினதுக்கப்புறம் மண் பொழப்பு தன்மையாக இருக்கும். அப்போக்கி நம்ம விதைக்கும் போது எள் வந்து நம்ம தூணு அனைத்து விதங்களுமே சீக்கிரமாக முளைச்சி வரும். அந்த டேமேஜுங்கிறது சுத்தமாக இருக்காதுங்க. எந்தெந்த மண்ணுக்கு எள் வந்து ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு கேட்குறீங்க. எள்ளை பொறுத்தளவுக்கு தண்ணி வந்து தேங்கி நிற்கக்கூடாதுங்க. அதாவது மணல் பாங்கான மண்ணாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி செம்மண்ணாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி வண்டல் மண்ணாக இருந்தாலும் சரி, இந்த மண்ணில் எள் வந்து ரொம்ப நல்லாவே வரும். அதுக்கு தண்ணி மட்டும் தேங்கி இல்லாத அளவுக்கு இருந்தாலே போதும். எப்போதுமே ஈரப்பதங்கிறது கொஞ்சம் மிதி ஈரம் அந்த ரேஞ்சில் இருந்தாலே போதுங்க எள்ளுக்கு. அதாவது மேவோடு காஞ்சிருந்தாலுமே அடியில் வந்து மண்ணில் வந்து ஈரம் இருக்கணும். அப்படிங்கிற இருந்துச்சுனாலே போதும். அதுக்கு வந்து தண்ணி கட்டி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவையே எள்ளுக்கு கிடையாது. எள் இப்போ நம்ம விதைச்சிட்டோம். எள் விதைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன களைக்கொல்லி வாங்கி பயன்படுத்துகிறோம், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எள் வந்து நம்ம எப்போ நம்ம விதைப்போம்னு பார்க்கும்போது நம்ம நெல் அறுவடை பண்ணதுக்கப்புறமோ இல்லாட்டி வந்து சும்மா தரிசு நிலமாக இருக்குதோ வானம் பார்த்து பூமியாக இருக்குது மழை வரும் அப்படின்ட்டு நம்ம எள் விதைப்போம். இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம வந்து இந்த நெல் அறுவடை பண்ணதுக்கப்புறம் நம்ம எள் விதைச்சோன்னா அதுலேருந்து வந்து இந்த நெல் மணிகள் வந்து அதிகம் முளைச்சி வரும். அதாவது நம்ம வந்து எள் எந்த அளவுக்கு முளைக்குதோ அதையும் தாண்டி நமக்கு வந்து இந்த நெல்மணிகள் தான் அதிகமாக முளைச்சி வரும். அதனால் களைக்கொல்லிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டாக ஒரு தேவையாக இருக்குது எள் பயிருக்கு. இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம எள் விதைச்சதுலேருந்து 3 நாளைக்குள்ளங்க, அதாவது எள் முளைக்கிறதுக்கு முன்னாடியே தான் அந்த களைக்கொல்லி வாங்கி பயன்படுத்தணும். ஒருவேளை 3 நாளைக்கு அப்புறம் அதாவது எள் வந்து முளைச்சிடுச்சு, எங்கேயாவது ஒவ்வொரு இடத்துல முளை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த நேரத்தில் இந்த களைக்கொல்லி வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா எள்ளு சுத்தமாக முளைக்காது. ஏன்னா இதுமாரி பல விவசாயிகள் பயன்படுத்துகிறாங்க, சொல்லி கேட்காம அப்படி பயன்படுத்திட்டு எள்ளு முளைக்கவே இல்லைங்கிறாங்க. இந்த களைக்கொல்லி வந்து அதாவது இப்போ சொல்லப்படுற இந்த பெண்டிமெத்திலின் களைக்கொல்லி வந்து களைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடி வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு களைக்கொல்லி. இது வந்து எப்படின்னா நம்ம விதைச்சதுலேருந்து அதுக்கு நம்ம தண்ணி பாய்ச்சதுலேருந்து ஒரு 2 to 3 நாள், அதாவது எள்ளு வந்து மேலே முளைக்கவே கூடாது, அதுக்குள்ளேயே நம்ம இந்த களைக்கொல்லி வாங்கி நம்ம பயன்படுத்திடணும். இந்த பெண்டிமெத்திலின் களைக்கொல்லி வந்து எந்தெந்த களைகளை கண்ட்ரோல் பண்ண பார்க்கும்போது இந்த சமயத்தில் வந்து புல் வகையான களைகள் தாங்க அதிகமாக முளைக்கும். அதாவது இப்போ நெல் பயிருக்குன்னு சொல்லியிருந்தேன், இதில் வந்து புல் களைகள் தான் அதிகமாக வரும். இந்த களைகளுக்கு வந்து இந்த பெண்டிமெத்தில் ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த பெண்டிமெத்தில் களைக்குள்ளே வந்து 30% ஈஸி ஃபார்மேட்டில் வருங்க. இது வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம எந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்தலாம்னா, ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டருங்க. அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா 100 ml, ஒரு டேங்க்கு 100 ml அந்த அளவில் வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். இதிலே வந்து இன்னொரு இதுவும் வருதுங்க. அதாவது இதே பெண்டிமெத்தில் களைக்குள்ளி வந்து 38.7% CS ஃபார்மேஷனில் வருது. இதுவும் ஒரு ஏக்கருக்கு நம்ம எந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது 750 mlங்க. ஒரு டேங்க், அதாவது 10 லிட்டர் டேங்க் நம்ம எந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்தலாம்னா 75 ml அந்த ரேஞ்சில் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். நான் மீண்டும் சொல்கிறேன், நம்ம நடவு பண்ணியிருக்கணும் 3 நாளைக்குள்ளே இந்த களைக்கொல்லி வாங்கி பயன்படுத்தணும், மாற்றி பயன்படுத்தாதீங்க. அதுவே இந்த களைக்கொல்லி பயன்படுத்தும் போது ஈரம் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈரம் இருக்கணும். ஈரம் இருந்தால் மட்டும்தான் இந்த களைக்கொல்லி ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஏன்னா இந்த களைக்கொல்லி என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது நம்ம பயன்படுத்தணுன்னே மண்ணுக்கு மேலே ஒரு படலம் மாரி அப்படி போய்ட்டு அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்குங்க. இது வந்து களை விதைகள் வந்து முளைக்காமல் அப்படியே இது மூடி வச்சிரும். அதாவது களை விதைகள் லேசாக முளைச்சா கூட அப்பயே அந்த களைகள் வந்து அப்பயே சாகடிச்சிரும். அதனால தான் களைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடி இந்த களைக்கொல்லி வாங்கி பயன்படுத்த சொல்கிறது. அடுத்ததாக எள்ளுக்கு 2வது களைக்கொல்லி எப்போ நம்ம பயன்படுத்தலாம் பார்க்கும்போது ஒரு 15 to 20 நாள் இந்த ரேஞ்சில் நம்ம 2வது களைக்கொல்லி வாங்கி பயன்படுத்தலாம். இந்த 2வது களைக்கொல்லின்னு பார்க்கும்போது இது வந்து புல் வகையான களைகள் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது ஒரு வித்திலை தாவத்தை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணணும். இது வந்து பூண்டை வந்து சுத்தமாக கண்ட்ரோலே பண்ணாது. ஏன்னா பூண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எள்ளுக்குன்னு தனியாக எந்த ஒரு களைக்கொல்லியும் இன்னும் வரல.
ஒன்லி புல்லுக்கு மட்டும்தான் வந்திருக்கு. அதாவது இந்த சமயத்தில் வந்து நம்ம நெல் அறுத்துட்டு இப்போ நம்ம எள்ளு போட்டிருக்கோன்னா நெல்லோட மணிகள் தான் இப்போ முளைச்சி இப்போ அதுதான் வந்து விட்டுருக்கோம். அதுக்கு நம்ம இந்த ஒருவித்திலை கிளைக்குடியான கியூசலஃப் ஆஃப் ஈத்தேல் வந்து 5% வருதுங்க. இதை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். இது ஒரு ஏக்கருக்கு 500 ml, அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 50 ml என்ற அளவில் இந்த கிளைக்குள்ளி வாங்கி பயன்படுத்தலாம். இல்லை இதுலேயே வந்து இந்த 15 to 20 நாளில் பயன்படுத்துறதுக்கு இதே கெமிக்கலில் கொஞ்சம் பர்சன்டேஜ் மட்டும் கொஞ்சம் வேறு பர்சன்டேஜ் வருது. ஃபஸ்ட்டு பார்த்தா நம்ம 5%, அது இந்த கியூசலஃப் ஆஃப் ஈத்தேல் வந்து 10% வருது. நம்ம 5% பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு 500 ml சொன்னோம். இது 10% இருக்கிறதுனால ஒரு ஏக்கருக்கு 250 ml இது இந்த அளவு வாங்கி பயன்படுத்தினா போதும். இது வந்து ஒன்லி புல் வகையான களைகள் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். பூண்டு வகையான களைகளே கண்ட்ரோலே பண்ணி கொடுக்காது. இந்த இது வந்து நம்ம பயன்படுத்தினதுக்கப்புறம் ரிசல்ட் எத்தனை நாளில் தம்பி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிசல்ட் தெரியறதுக்கு குறைஞ்சது 5லேருந்து 7 நாள் வரைக்கும் ஆகுங்க. அந்த 7 நாள் வரைக்குமே இந்த களைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது சாகடிச்சுக்கிட்டு இருக்கும். அதாவது புல் வகையான களைகளை மட்டும்தான் இது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அடுத்தது நம்ம எள் பயிருக்கு நம்ம உர மேலாண்மை பற்றி நம்ம விரிவாக பார்த்துடலாங்க. எள் இப்போ தான் நம்ம நடந்துட்டுருக்கோம்னா அடி உரமாக நம்ம என்ன உரங்கள் கொடுக்கலான்னு பட்சத்தில் நம்ம வந்து தொழு உரம் கிடச்சா நம்ம கொடுக்கலாங்க. ஒரு ஏக்கருக்கு 5 டன்லேருந்து 10 டன் வரைக்கும் நம்ம தொழு உரம் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது இயற்கை முறையில் வந்து நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் மண்ணில். அப்படி இல்லாட்டி நம்ம அடி உரமாக நம்ம வேறு என்ன உரங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் பார்க்கும்போது, எள் பயிர்னு வந்துட்டாலே அதாவது எண்ணெய் வித்து தாவரங்களுக்கெலாம் சல்ஃபர் சத்து ரொம்ப முக்கியம் நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி சல்ஃபர் சத்து வந்து ரேட் ரொம்ப கம்மியாக உள்ள ஒரு உரம்னு பார்க்கும்போது ஜிப்சங்க. இந்த மூட்டையோட விலை வந்து 200 தான் வருது. இது வந்து ஒரு ஏக்கருக்கு 2 மூட்டை, அது கூட வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு மூட்டை. இது கூட வந்து நீங்கள் ஜிங்க் சல்பேட் எது வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 5 கிலோ இது மூணுத்தையும் கலந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது அடி உரத்தோட தேவையை வந்து முழுமையாக வந்து எள் பயிருக்கு நம்ம கொடுத்துடலாங்க. ஏன்னா ஜிப்சத்துலேயும் வந்து எதுக்கு நான் அடி உரத்துலேயே ஜிப்சத்தை வந்து நான் 2 மூட்டை வாங்கி பயன்படுத்த சொல்கிறேன்னா, இந்த எண்ணெய் வித்து பயிர்களுக்கு சல்ஃபர் சத்து ரொம்ப முக்கியம் நான் சொல்லியிருந்தேங்க. அந்த சல்ஃபர் சத்து வந்து ஜிப்சத்தில் கால்சியம் வந்து 23%, சல்ஃபர் வந்து 18% இதில் இருக்குது. அது இல்லாமல் நம்ம அடுத்து நம்ம எஸ்எஸ்பி வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை சொல்லியிருக்கோம். அதாவது சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு இது வந்து குருணை டைப்லேயும் வருது, இல்லாட்டி பவுடர் ஃபார்ம்லேயும் வருது. இது ஒரு ஏக்கருக்கு நம்ம ஒரு மூட்டை சொல்லியிருக்கோம். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் பாஸ்பரஸ் சத்து வந்து 16%, சல்ஃபர் வந்து 21%, அது கூட கால்சியம் வந்து 11% இருக்குங்க. இந்த சத்துக்கள் நம்ம கொடுக்கும்போது எள் பயிர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப நல்லா வரும். இது கூட வந்து நம்ம வேறு ஏதாவது நம்ம சொல்லியிருந்தோம்னா நம்ம ஜிங்க் சல்பேட் வந்து ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ பயன்படுத்துங்க அப்படின்ட்டு, அதாவது இந்த மஞ்சள் நோயெலாம் வராமல் இருக்கும், பயிர் வந்து சீக்கிரமாக பச்சை பிடிச்சி சீக்கிரமாக கிளம்பி வரும் அப்படின்ட்டு. அதாவது எள் பயிருக்கு வந்து ஜிப்சம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு எள் பயிரில் அந்த எடைங்கிறத அதிகப்படுத்தி கொடுக்கும். அதாவது ஒரு ஏக்கருக்கு 300 கிலோ வருதுன்னா நம்ம இந்த ஜிப்சத்தை நம்ம சரியான நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது ஒரு 350லேருந்து 400 கிலோ இல்லாட்டி ஒரு 450 கிலோ வர வரைக்குமே இந்த ஜிப்சம் வந்து அந்த விலையை வந்து ரொம்ப நல்லா பண்ணி கொடுக்குங்க. ஏன்னா இந்த ஜிப்சத்தோட விலைன்னு பார்க்கும்போது ஒரு மூட்டை வந்து 200 தான், நம்ம 2 மூட்டை சொல்லியிருக்கோம், 400 கிட்ட வரும். அதேமாரி இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு மூட்டை வந்து ஒரு 600 to 700 கிட்ட வரும். அது நம்ம ஒரு ஏக்கருக்கு நம்ம ஒரு மூட்டை சொல்லியிருக்கோம். அதாவது விலை வந்து இந்த உரங்களோட விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இதே நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. ஏன்னா நம்ம விவசாயிகள் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை டிஏபி இல்லாட்டி ஒரு மூட்டை ஃபேட்டமக்ஸ் பயன்படுத்துகிறாங்க. அதோட ரேட்னு பார்க்கும்போது 1400 கிட்ட வருது. அதுக்கு பதிலாக நீ இதை வாங்கி பயன்படுத்துங்க, உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம மேல் உரம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா மேல் உரம் நம்ம களை வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஏக்கருக்கு நம்ம 2 மூட்டை வந்து நம்ம ஜிப்சம் கொடுத்துடலாங்க. ஜிப்சம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம களை வெட்டலாம். அப்படி நம்ம களை வெட்டினதுக்கப்புறம் மேல் உரமாக ஒரு ஏக்கருக்கு 10க்கு 26 வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டைங்க. அது கூட வந்து சிஎம்எஸ் ஒரு பேக் நம்ம கலந்து பயன்படுத்தினாலே போதும். இதுவே போதுங்க. இது தாண்டி நம்ம பெருசாக நம்ம வேறு எதுவும் கொடுக்க தேவையில்லை. இல்லைனா ஒரு ஏக்கருக்கு யூரியா வந்து ஒரு 10 to 15 கிலோங்க. அது கூட வந்து பொட்டாஸ் ஒரு ஏக்கருக்கு 15 கிலோ. இது கூட சிஎம்எஸ் வந்து ஒரு மூட்டை. இது மூணுத்தையும் கலந்து கூட நம்ம பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்தினாலுமே நம்ம மேல் உரம் இதுவே போதுமான அளவாக இருக்குங்க. எள் பயிர் பொறுத்தளவுக்கு இந்த உரங்கள் கொடுத்தாலே போதும். அதேமாதிரி எள் பயிருக்கு வந்து தண்ணீர் எப்போ தேவைன்னு பார்க்கும்போது நம்ம உயிர் தண்ணி கொடுக்குறது ரொம்ப முக்கியங்க. அதாவது நம்ம நடவு நட்டுருக்கோன்னா அது முளைச்சி வரத்துக்கு ஒரு 2லேருந்து 3ஆவது நாள் வந்து உயிர் தண்ணி கொடுக்கணும். அது கொடுக்குறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து எள் பயிருக்கு தண்ணி எப்போ தேவைப்படுன்னு பார்க்கும்போது அது வந்து அடிமண் வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்தாலே போதுங்க. அதிகளவு தண்ணி நம்ம தேக்கி வைக்கணும் அந்த அவசியம் வந்து எள் பயிர் கிடையாது. இதை தாண்டி எள் பயிரில் பூச்சி மற்றும் நோய்களை நம்ம எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அதெல்லாம் பற்றி நம்ம அடுத்ததாக ஒரு வீடியோ பார்க்கலாங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக வந்துடுச்சு. அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் எள் பயிரில் பூச்சி மற்றும் நோய்கள், அதுக்கு நம்ம என்னென்ன மருந்துகள் அடிக்கலாம், அதேமாதிரி வாட்டர் சால்பிள் நம்ம பயன்படுத்தலாமா, அதாவது எள் பயிருக்கு வந்து நம்ம மேலே ஸ்ப்ரேயிங்கில் ஆல்நைட்டினோ இல்லாட்டி 0050 நம்ம வாங்கி பயன்படுத்தலாமா, அதெல்லாம் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் எள் பயிரை பற்றி உங்களுக்கு முழுமையாக விளக்கியிருப்பேன் நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்
பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.